பாப்பாவும் தம்பியும் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. வந்தோனே தம்பி இது ஆர்வமா எதையோ எடுத்து குடுக்கான்னு பார்த்தா, பெல்ட் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பாப்பா என்ன தல சொரிஞ்சுட்டே இருந்தா, "சரி இங்க வா" அப்படின்னு சொல்லி, "நம்ம தலையில எதுவும் பெயின் இருக்கா?" அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு, அவ கழுத்துல ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு, ஏன்னா ஈர பேன் எதுவும் விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி, நம்மளுடைய இதுலயும் போட்டுட்டு, அவளுக்கு இழுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு இழுக்கும்போது ரொம்ப ஒண்ணும் தெரியல. ஏன்னா பாப்பா தலையிலேருந்து அத்தை வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் இழுத்துருவாங்க. ஸோ அதனால பாப்பா தலையில ஈர பேன் ரொம்ப இருக்காது. சரி அவ சொரிஞ்சதுனால இருக்குமோ அப்படின்னு நினச்சு தான் பார்த்தேன். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குட்டி பேன் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா பாப்பா தலையில அந்த ஒரு பேனே அப்படி கடிக்கி. ஸ்கூல் போயிட்டு வந்தாலே பிள்ளைகளுக்கு வந்து பொதுவா வந்து எப்படியாவது பெயின் வந்துரும். ஸோ அதனால நம்ம வந்து கண்டிப்பா பெயின் இருக்கா இல்லையான்னு நம்ம சின்ன குழந்தைகள் தலையில பார்க்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்தோனே பார்க்கலனாலும் 2 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பா பார்க்கணுங்க. அதனால நான் பெயின் பார்த்துட்டு, அதுக்கடுத்து பாப்பா காலையில குளிச்சுட்டு போயிருந்தா எண்ணெய் வைக்கல. அதனால சாயங்காலம் வந்தோனே எண்ணெய் வச்சுட்டு டியூஷனுக்கு கிளப்பிவிட ரெடி ஆயிட்டேங்க. ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் விலாக்ஸ்ல பார்ப்போம்.